அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். சுக்கிரன் ராகு ஒரு ஜாதகத்துல எத்தகைய மாறுதல்களை உண்டு பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு ஜாதகத்திலையுமே சுக்கிரன் ஆட்சியாக சுக்கிரன் உச்சமா இருந்துச்சுன்னா அதன் கூட ராகுங்கிற கிரகம் சேர்ந்திருந்தா கண்டிப்பா அந்த சுக்கிர தசையில ராகு புத்தியோ ராகு தசையில சுக்கிர புத்தியோ நடக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் ஜாதகருடைய வாழ்வில் வரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணாம். இது எந்த வயதினராக இருந்தாலும் முழுக்க முழுக்க சிற்றின்ப வாழ்க்கையில் ஜாதகரை ஈடுபடுத்தி விடும். இப்போ ஒருத்தர் என்னன்னு பண்றாருன்னா, காரு அதிகமா வாங்குறாரு, ட்ரெஸ் அதிகமா வாங்குறாரு, அதிகமா ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாரு, ஊதாரித்தனமா செலவு பண்றாரு, பெண்களுக்கு அதிகமா செலவு பண்றாங்க, பெண்கள் முகத்துல சில பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, சுக்கிரன் ராகு டாமினேஷன் அந்த ஜாதகத்துல அதிகமா இருந்தா இது முழுக்க முழுக்க இந்த மாதிரி தான் போகும். இவர்கள் இதை தவிர வேற வர முடியாது. குறிப்பா இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கையே கலைத்துறையில ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். சுக்கிரன் ராகு வலுவா இல்லாம மாந்தியும் சேராம யாரும் கலைத்துறையில் ஜெயிக்க முடியாது. அப்போ சுக்கிரன் ராகு அப்படிங்கிறது மிதமிஞ்சிய போகம், காமம், அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வேகப்படுறது, ஊதாரித்தனமா செலவு பண்றது, ஃபேண்டசி மாயையில போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்த பண்றது சுக்கிரன் ராகுடைய மெயினான விஷயம். இது எல்லாருக்கும் இப்படி செய்யுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வயதை பொறுத்து அது பலன்களை கண்டிப்பாக செஞ்சே தீரும். இது குழந்தைகளுக்கு வந்தால் பெரிய அளவில் பாதிக்காது. அட்லீஸ்ட் ஒரு 18 இயர்ஸுக்கு மேலே வந்துச்சுன்னா இது முழுக்க முழுக்க காமம் சார்ந்த விஷயங்கள், காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் ஜாதகரை இழுத்துட்டு போகும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணும். ஒரு நடுத்தர வயது மக்களுக்கும் இந்த சுக்கிரன் ராகு இணைவு இருந்து அதன் தசாபுத்தி நடக்கிறப்போ முழுக்க முழுக்க பெண் சுகம் சம்பந்தப்பட்ட பண விஷயம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தான் பேரு கெடுமே தவிர வேற எந்த விஷயமும் நடக்காது. இந்த சுக்கிரன் ராகு இணைவு இருந்து இதை குரு பகவான் பார்த்து வேற சுபகிரகங்கள் பார்த்தாருன்னா கண்டிப்பா பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு ரிலீஃப் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். மாறாக இந்த சுக்கிரன் ராகு இணைவை ஒரு சந்திரனோ ஒரு செவ்வாயோ பார்த்துச்சுன்னா இதோடைய வேகம் இன்னும் அதிகமாயிரும். அப்போ சுக்கிரன் ராகு இணைவுக்கு வயதை பொறுத்து பலன் சொல்லணும். எந்த வயதினராக இருந்தாலும் அது முழுக்க முழுக்க கலவி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் ஜாதகரை கூட்டிட்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே வேணாம். எந்த ஒரு ஜாதகத்திலுமே ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ சுக்கிரன் ராகு இணைவு இருந்து அதற்கு தசாபுத்திகள் நடக்கும் பொழுது மிகப்பெரிய மாறுதல்களை ஜாதகர் வாழ்வில் கொண்டு போகும். கடிவாளம் போட்டு வச்சிருந்தோம்னா வண்டி பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா ஆக்சிடென்ட் நடப்பது உறுதி. காரணம் என்னன்னா சுக்கிரன் ராகு மிதமிஞ்சிய போதை, மிதமிஞ்சிய ஆடம்பரம், மிதமிஞ்சிய காமம் இதை ஜாதகருக்கு தந்து ஜாதகரை சிக்கலில் மாட்ட வைத்து விடும் அப்படிங்கிறதான் கிரகங்கள் நமக்கு சொல்லும் பாடம். இது பொதுவான தகவல் தான். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை நாம மறந்துடக்கூடாது. நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.